பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய மார்த்தாண்டம் விடுதலை நாள் கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நிறைய புதிய ஜனங்கள் அங்கே வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி இந்த கூட்டத்துக்கு வாரீங்க? ஐயா, நாங்கள் டிவியில் டெய்லி பார்க்குறோம், அதனால தான் நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை கேட்ட பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நாம் எடுக்கின்ற பெரும் முயற்சிகள், நாம் மதந்தோறும் செலவழிக்கின்ற ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் அது வீணாக போகவில்லை. அது மக்களை போய் சென்றடைகிறபடினால்தான் அவங்க கேள்விப்பட்டு அங்கேருந்து இங்கேருந்து வராங்க. அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியில் பிசாசு பயங்கரமாக வெளிப்பட்டு அலைக்கிழித்தது, மக்களை அலைக்கிழித்தது. 2 பேர்களுக்குள்ளே இருந்த அந்த பொல்லாத ஆவிகளெல்லாம் பயங்கரமாய் ஆட்டம் போட்டது. நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பல கூட்டங்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஆட்டம் வருமா, இப்படி வெளிப்பட்டிருக்கா, சாத்தான் இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியவே தெரியாது. இல்லவே இல்லை, எங்களுக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது இல்லை, எங்களுக்குள்ளே பிசாசு இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னார். பார்த்தீர்களா, அவர்களுக்குள்ள பிசாசு பல வருடமாய் குடியிருந்து ஏராளமான சேதாரத்தை விளைவித்து வருகிறது. திருடன் கொல்லவும் அழிக்குமே என்று வேறு எதுக்குமே வரா. உள்ள பிசாசு இருந்தால் அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வியாதிகளை கொண்டு வரும், சண்டைகளை கொண்டு வரும், கோபங்களை கொண்டு வரும், பிறரை அடிக்க வேண்டுங்கிற எண்ணத்தை கொண்டு வரும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டுங்கிற எண்ணத்தை கொண்டு வரும். கடைசியில் இந்த உயிரை அது கொண்டு போய்விடும். அதுக்குள்ளாக அதை கண்டுபிடித்து நாம் துரத்த வேண்டும். எழுத்துக்குரியவர்களே, அதைத்தான் நாம் இந்த நாட்களில் செய்து வருகிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே நமக்கு மிக முக்கியமான நாள். கர்த்தர் நமக்கு கிருபையாய் திறந்திருக்கிற நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகை. நாசரேத்லேருந்து சாத்தாங்குளம் போகிற ரோட்டில் 5வது கிலோமீட்டரில் ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது. அங்கே வைத்து காலை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரைக்கும் விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலே ஆயிரக்கணக்கான அந்த ஜனங்களுக்காக தனித்தனியாக சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். கோயம்புத்தூர் ஆண்டிலிருந்து வருகிற நமது ஊழியத்தின் தீப்பொறி ஜோசப்பண்ணன் அவர்களும், நாசரேத் ஜப ஜாம்பவான் வரவேல் செய்கிறையா அவர்களும் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜபிப்போம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதுவரைக்கும் விடுதலை பெற்றிருக்காங்க. நீங்களும் வந்து விடுதலையை பெற்று செல்லுங்கள், சுகத்தை இலவசமாக பெற்று செல்லுங்கள். கூட்டத்தின் நிறைவிலே அனைவருக்கும் விஞ்ஞானபுரம் யோவானன் தலைமையில் மிக சிறப்பான உணவு அளிக்கப்படும், விருந்தளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி முதியோர்களும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கே தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்திலே வழிநடத்தி வருகிறார்கள்.
அங்கே இருப்பவர்களுக்கு ஆலோசனைகளையும் ஆறுதலையும் அள்ளி வழங்கி வருகிறார்கள். 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவு வழங்கப்படுகிறது. இந்த வாரத்திலே அங்கிருந்தவர்களுக்கு சிறப்பான உணவு வழங்கிய மறைந்த ராஜகுமார் சார் ஐயா அவருடைய குடும்பத்தாருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மிக சிறப்பான உணவை 3 நேரமும் அளித்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களை பெருகச் செய்வாராக என்று வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்களும் கூட உங்களுடைய வீடுகளில் நல்ல காரியங்கள் நடைபெறுகிற பொழுது, நினைவு நாட்கள் வருகிற பொழுது, பிறந்த நாட்கள் வருகிற பொழுது, திருமண நாட்கள் வருகிற பொழுது தாராளமாக அங்கிருப்பவர்களுக்கு மிக சிறப்பான உணவை அளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பேவர் பிளாக் ரோடு போடுவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்னும் ஏராளமான கட்டடப் பணிகள்லாம் இருக்கிறது, பாதியில் நிற்கிறது. அவைகளெல்லாம் எப்படியாவது நிறைவு பெறும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஏசாயா 53:10 கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையெழுதினாலே வாய்க்கும். இன்றைக்கி அநேக முயற்சிகளை நீங்கள் எடுத்து பார்த்தும் கூட வாய்க்காதபடினாலே மிகுந்த சோர்வாக இருக்கலாம். எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து பல நாட்களாய் உழைத்து 1000 கனவு கண்டு இறுதியில் அது வாய்க்காமல் போகின்ற பொழுது அதிக வேதனையை அது நமக்கு கொண்டு வரும். பிரியத்துக்குரியவர்களே, ஆனாலும் அவனுடைய வார்த்தையை சொல்கிறது, எனக்கு சித்தமானது அவனுடைய கரத்தினாலே வாய்க்கும். ஆண்டவருக்கு சித்தம் என்றால் அதை யாராலும் தடுக்கவே முடியாது. சாத்தானாலே அதை தடுக்கவே முடியாது. மனிதர்களினாலே அதை தடுக்கவே முடியாது. உங்கள் பலகீனங்களால் அதை தடுக்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிடம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு சித்தமானது வாய்த்தே தீரும். ஆண்டவர் எனக்கு தர நினைத்தது எல்லாம் எனக்கு தந்தே தீருவார். அதை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 நாளாகவும் 19வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது ஆண்டவனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரன் அவனுக்கு ஆறுதல் சொன்ன அப்போ அம்மோன் புத்திரன் தேசத்திலே வந்தார்கள். இதை நாம் வாசிக்கிற பொழுதெல்லாம் தாவீதிற்கு எவ்வளோ நல்ல உள்ளம் இருந்தது என்பதை நான் காண்கிறோம். ஒரு காலத்தில் தாவீது கஷ்டப்பட்டார். சவுல் ராஜாவுக்கு ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தார். பிழைப்போமா பிழைக்க மாட்டோமாங்கிற அளவுக்கு அவருக்கு நெருக்கங்கள் இருந்தது. அவர் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போனார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சமஸ்தான இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, அசைக்க முடியாத ஒரு ராஜாவாக மாற்றிவிட்டார். அவருடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அவரை சமாதானத்தோடு கூட வாழும்படியாக, முழு பலத்தோடு வாழும்படியாக அவரை நிலைநிறுத்தினார், ராஜாவாக நிலைநிறுத்தி இருக்கிறார். இது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு கண்களை திறக்கின்ற காரியமாக இருக்கிறது. நாம் ஒளிந்து வாழ்வதற்கும், ஓடி ஓடி ஒளிவதற்கும், நாம் தாழ்த்தப்படுவதற்கும், நாம் அவமானப்படுவதற்கும், இனி எதிர்காலம் நமக்கு ஒன்றும் உண்டா இல்லையா நம்ம கலங்குற அளவுக்கும் நமக்கு பல பிரச்சனைகள் காலங்கள் வரும். உபத்திரவத்தின் காலம் வரும். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் தாவீது நிலைநிறுத்தியது போல நம்மை நிலைநிறுத்துவார். நம்முடைய பிஸ்னஸை நிலைநிறுத்துவார், நம்முடைய வேலையை நிலைநிறுத்துவார், நம்முடைய வருமானங்களை பெருக பண்ணுவார், வேலையாட்களை பெருக பண்ணுவார், சொத்துக்களை பெருக பண்ணுவார். எவராலும் அசைக்க முடியாதபடிக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார். எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதுக்கும் ஒரு காலம் நிச்சயமாக வரும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கும் ஒரு காலம் உண்டு. எங்கே சொல்லுங்கள், எனக்கும் ஒரு வாழ்வு உண்டு, எனக்கும் ஒரு காலம் உண்டு, என்னையும் என் ஆண்டவர் உயர்த்துவார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. 2வதாக, அவர் அப்படி ராஜாவாக சந்தோஷமாக இருக்கும்போது பக்கத்து நாடாகிய அம்மோனிய நாட்டு ராஜா நாகாஸ், அவருக்கும் தாவீதுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல நட்பு இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த நாகாஸ் ராஜா பல நேரங்களில் தாவீதுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் திடீர்னு மறுமைக்குள்ளே கடந்து போயிடுறார். அப்போது தாவீதை கேட்டோன்னு வருத்தப்படுறார். அவருடைய ஸ்தானத்தில், அந்த நாகாஸ் ராஜாவுடைய ஸ்தானத்தில் அவருடைய மகனாகிய ஆணும் சன் இப்போ புதுசாக ராஜாவாகிறார். இந்த செய்தி அவர் கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ, என்னுடைய நண்பன், எனக்கு உதவி செய்தவர், என் ஆபத்துகளை துணை இருந்தவர் இப்பொழுது மரித்து போய்விட்டாரே என்று வருத்தப்படுகிறார்.
அவர் தன் ராஜாவாக இருக்கிற பொழுது எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பார் தாவீது. ஆனால் அதன் மத்தியிலும் கூட அவர் ஆறுதல் சொல்லும்படியாக, ஆணூனை பலப்படுத்தும்படியாக, கலங்காதே என்று சொல்லும்படியாக அவர் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார் என்று நாம் காண்கிறோம். அவருடைய நல்ல உள்ளத்தை நாம் அங்கே காண்கின்றோம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார். நமக்கு பிரியமானவர்கள் யாராவது அவருடைய குடும்பங்களிலே இதுபோல் இழப்புகள் ஏற்படுகிற பொழுது நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக கடந்து போகின்றோம். சென்ற வாரம் ஆசிரியத்தில் ஜாயம்மா திடீரென்று மறுமைக்குள்ளே கடந்து போய்விட்டார். எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிறாங்க. அவங்க பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன் இறந்த அன்றைக்கு என் நைட்டில் நல்ல ஞாபகம் இருக்குது. ஜாயம்மா வந்து கதவு பக்கத்தில் அப்படி பார்த்து வருத்தப்பட்டாங்க. முகத்தில் அவ்வளோ வருத்தம். அவங்க ஒரு ரிட்டையர்டு டீச்சர். அவங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். அதனால் ஆண்டி ரொம்ப பாசமாக இருப்பேன். அவங்க நல்லா ஊழியம் செய்கிறவர்கள் கூட. அவங்க நேசர் சர்ச்சிலே தான் இருப்பாங்க. எல்லா தாய்மார்களும் அவருக்கு பழக்கம், ஜபிக்கிற தாய்மார்கள். அவங்க திடீர்னு மறுமைக்குள்ளே பிரவேசிச்சுட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. நான் செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உள்ள உடைந்து அவருடைய வீட்டுக்கு போனேன். ஜாய் ஆண்டியை பார்த்து அவ்வளோ நான் ஃபீல் பண்ணேன். வீட்டுக்குரியவர்களே, அந்த நேரத்தில் நான் ரொம்ப மனம் உடைஞ்ச அந்த செய்தி என்னை ரொம்ப பாதித்தது. அதனால் போயிட்டு அவருடைய மருமகனுக்கெல்லாம் நான் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். ஒருவர் மறுமைக்குள்ளே கடந்து போகிற பொழுது நாம் நினைவு கூறுகிறோம் அவர்கள் என்னவெல்லாம் நமக்கு உதவி செய்தார்கள், எப்பொழுதெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருந்தார்கள், நம்மை ஆறுதல் படுத்தினார்கள் என்று நான் நினைவு கூறுகிறோம். அதுதான் மனிதநேயம். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் வேண்டுமென்றால் இருக்கட்டும், அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் குடும்பத்தை தேடி சென்று ஆறுதல் சொல்லணும். ஆணூன் மகன் வந்திருக்கானுன்னா ஆறுதல் சொல்கிறாரு, நீங்கள் நல்ல ராஜாவாக இருங்க, உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன். தாவீதுக்கு எவ்வளோ நல்ல உள்ளம் பார்த்தீர்களா. நாமும் கூட இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில், நிச்சயமற்ற இந்த உலக வாழ்க்கையில் யாருக்காவது இது போல் ஏதாவது ஒரு செய்திகளை கேள்விப்படுகிற பொழுது நாம் தேடி செல்கிறோமா, அடக்காராதனைகளில் பங்கு பெறுகிறோமா, அப்படி குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுகிறோமா, இல்லைனா ஒன்றும் இல்லைன்னா அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறோமா, கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துருக்கிறோமா. ஏன்னா தகப்பனார் அவர்கள் அந்த காலத்திலேயே அவருடைய தெரிந்தவர்கள் யாராவது இப்படி மறுமைக்குள்ளே கடந்து போய்விட்டால் இரவு முழுக்க போய் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இரவு கடந்து போவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இரவுத்தின் மறைச்சிருக்கிறாங்க. பகல் நேரத்தில் எல்லாரும் பார்க்க வருவாங்க, நைட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தார் முழிச்சிருப்பாங்க. என் டேடியும் போய் முழிச்சிருப்பாங்க. எங்கள் அப்பாட்டமில் நல்ல குணத்தில் அது ஒன்று. அதே மாதிரி நம்ம செய்கிற பொழுது அந்த சம்மந்தப்பட்டவர்கள் ஆறுதல் அடைவார்கள், பலன் அடைவார்கள். தாவீது அப்படி தான் செய்கிறார். ஆறுதல் அனுப்பி ஆறுதல் சொல்கிறதுக்கு ஸ்தானாதிபதியில் அனுப்புகிறார். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். இவங்க அங்கே போய் ட்ராவல் பண்ணி குதிரையெல்லாம் போய் இன்னொரு நாட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். 19:3 அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆணூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்கிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறது என்று உமக்கு தோன்றுகிறதா? தேசத்தை ஆராயும், அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவுமே அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அந்த ராஜாவுக்கு ஆலோசனைக்காரர்கள் பேலியாளின் பிள்ளைகள் நினைக்கிறேன். அவங்க யாரனாலும் சந்தேகப்படுறாங்க, நல்லவங்களையும் சந்தேகப்படுறாங்க. ராஜாவே, அவங்க ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. நாட்டை உளவு பார்க்குறதுக்கும் தாவீது இந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக தான் வேவு பார்க்குறதுக்காக அனுப்பியிருக்காரு சொல்லி தாவீதை குறித்து ஒரு தவறான ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறாங்க. ராஜா அதை அப்படியே எடுப்பார் கைப்பிள்ளை போல் அதை அப்படியே கேட்கின்றார். ஆலோசனைக்காரர் நல்லவர்களாக இருந்தால்தான் ராஜாக்கள் வாழ்வடைய முடியும். இஸ்ரவேல் ராஜா சாலமோன் ராஜாவுடைய மகன் 10 கோத்திரத்துக்கு மேலே பிரிந்தது காரணமே அப்படி மகனாகிய ரெகோபாம் தவறானபடிக்கு தன்னோடு கூட ஓடி விளையாடிய அந்த பேலியாளின் பிள்ளைகள் நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்டார். ராஜாவை சேவித்த அந்த சீனியர்ஸ், அந்த மூப்பர்கள்ட்ட சொன்ன ஆலோசனை தள்ளிட்டு அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஆகாத பேலியன் பிள்ளைகள் ஆலோசனை கேட்டார். 10 கோத்திரத்தை இழந்து போனார். இங்கேயும் கூட இந்த ராஜா ஆணூன் ராஜா ஒரு பச்சை பிள்ளை அப்போ தான் தலையெடுத்திருக்காரு. அப்படி அப்பாவை சேவித்த அந்த ஆலோசனைக்காரன் தவறானபடிக்கு நல்ல உள்ளத்தோடு அனுப்பியிருக்கிறவர்களை சந்தேகப்பட்டு ஒரு தவறான ஆலோசனை சொல்லி ராஜாவுடைய உள்ளத்தில் தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர்களை நான் சந்திக்கிற பொழுது அவர்கள் பல அனுபவங்களை கண்டபடி நல்லவர்களையும் சந்தேகப்படுவாங்க, நல்ல உதவி செய்ய வர்றவங்களையும் சந்தேகப்படுவாங்க. அப்போஸ் உதவி செய்கிற மாதிரி குடியை கெடுக்கிறவங்களே நானும் சந்திச்சிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், நல்லவர்களையும் சந்தேகப்படுவதை விட கொடுமை ஒன்றுமே கிடையாது. அவுட் ஆஃப் தி அபண்டன்ஸ் ஆஃப் லவ்
நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஒருத்தர் பக்கபலமாக இருக்கிறோம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், அவன் அப்படி இப்படி அவன் தவறான எண்ணத்தில் உடையவன், அதனால தான் ஹெல்ப் பண்ணுறான். நிறைய பேர் வந்து இன்றைக்கி யாருனாலும் சந்தேகப்படுறாங்க, ஹெல்ப் பண்ணுறவங்களையும் சந்தேகப்படுறாங்க, உண்மையான ஊழியக்காரர்களையும் இவங்க சந்தேகப்படுவாங்க. ஏன்னா ஒரு சில ஊழியக்காரங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதுக்காக எல்லா ஊழியக்காரங்களும் சந்தேகத்தில் பார்க்குறவங்க. மாற்றாந்தாய் 2வது திருமணம் செய்கிறார் கணவர், முதல் மனைவி இறந்துட்டாங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த 2வது தாயார் முதல் தாயாருக்கு பிறந்த மகனை மாற்றாந்தாயாக இருந்து கொடுமைப்படுத்துவார் என்பது நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு சிலர் அப்படி செய்யலாம், எல்லாரும் அப்படி செய்வாங்கங்கிறதுலாம் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த ஊழியக்காரர்கள் நல்லவர்களையும் சந்தேகப்படுறாங்க. நாம் வந்து நல்லவர்களையும் சந்தேகப்படுவோம் என்றால் அதனுடைய முடிவு வேதனை நமக்கு தான் இருக்கும். எல்லாரையுமே சந்தேக கண்ணிலே பார்க்குறாங்க, போலீஸ்காரங்க பார்ப்பாங்க, இதான் அவங்க பிஸ்னஸ் அப்படி. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நல்லவர்களை சந்தேகப்படுவோம் என்றால், நமக்கு ஆறுதல் சொல்ல வருபவர்களை, நமக்கு பக்கபலமாக இருப்பவர்களை தூக்கி வீசுவோம் என்றால் அது அதிக வேதனையை நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், உடனே அதோடு அந்த மேட்டர் முடியல. 4 அப்பொழுது ஆணூன் தாவீதின் ஊழியக்காரனை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பினான். இவங்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறார் ஆணூன். அவங்க அப்படி ஆலோசனை சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஆணூன் ராஜா, எங்கள் அப்பாவுக்கு அவர் எவ்வளோ ஃப்ரெண்டு, அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்காரு, அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அந்த மனுஷர்களை திரும்பி சந்தேகம் வந்துருச்சுல, திரும்பி அனுப்பிடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கலாம். அவருடைய தாடியை அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தாடியை சிரைத்து வஸ்திரங்களெல்லாம் இங்கே ரொம்பவும் கத்தரித்து அவர்களை அலங்கோலப்படுத்தி சின்ன பின்னமாக்கி அசிங்கப்படுத்தி அந்த ஆணூன் ராஜா அனுப்பினான் என்று காண்கிறேன். அவன் ஒரு பிசாசின் மகன் என்று நான் நினைக்கின்றேன். ஆறுதல் சொல்ல வந்தவர்களை அவமானப்படுத்தி அவருடைய தாடிகளை மழித்து ட்ரெஸ்லாம் கத்தரித்து அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினான். பேய்க்குணம், இது ஒரு பேய்க்குணம். ஆணூன் ராஜாட்ட ஒரு பேய் இருந்துச்சு போல், அதனால் அவர் இப்படி செய்கிறார். தனக்கு நன்மை செய்கிறவர்களை இன்றைக்கு அவமானப்படுத்தி அனுப்புகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். தனக்கு உதவி செய்தவர்களை, தன்னை தூக்கி நிறுத்தியவர்களை அவமானப்படுத்துகிற எத்தனையோ பேர்களை காண்க. அரசியல் என்றாலே அதுதான், யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள ஏறி மிதிக்கணும். அப்படி தான் அரசியல் களங்கள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்வடைந்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் நாமளும் இப்படி தான் செய்யணும் போலுக்குன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆணூன் ராஜா ஒரு பேய்த்தனத்தை உடையவனாக இருந்து தனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களுடைய தாடியை சிரைத்து. பைபிளில் எவ்வளவு மோசமான மனிதர்கள் இருந்தார்கள் என்பதையெல்லாம் நான் காண்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் இன்றைக்கும் நம்ம வாழ்கிறோங்கிறதை நினைத்து கொள்ளணும். என்ன சொல்ல நன்மை செய்ய போய் தீங்கு வந்தது வாழ்க்கையில் எனக்கும் இதே மாதிரி தாவீராஜா மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. நன்மை செய்ய போய் ஆறுதல் சொல்ல போய் பக்கபலமாக இருக்க போய் நான் அடி வாங்கி அவமானப்பட்டு வந்ததுனா எவ்வளவோ எனக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கின்றன. பிரியத்துக்குரியவர்களே, தாவீதும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திக்கிறார். ஏன்னா அவங்க ஊழியக்காரங்களை அவமானப்படுத்தினான்னு தாவீது அவமானப்படுத்துகிறான்னு வெட்கப்பட்டு அவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு திரும்பி வராங்க, ராஜாக்கிட்ட திரும்பி வராங்க. ராஜாவுக்கு சொல்லப்படுது, அவங்க இப்படி ஊருக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க, அவங்க தாடியெல்லாம் எடுத்துட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் அப்படி கட் பண்ணி விட்ருக்காங்கன்னு. நீங்கள் அந்த ராஜா என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, உங்கள் தாடி வளர மட்டும், 5ஆம் வசனம், தாடி வளர மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள். அதுதான் உண்மையான ராஜா. அவங்கள உடனே உள்ளே வாங்கன்னு சொல்லலை, நீங்கள் நல்ல தாடிலாம் வளரட்டும், நல்லா உங்கள் மனசில் உள்ள கவலைகள் காயங்கள்லாம் ஆறட்டும், அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே வந்தால் போதும். தாவீது அவருடைய உள்ளங்களை புரிந்து கொண்டு எனக்காக போய் இப்படி அவமானப்பட்டிருக்கிறீர்களா என்று வருத்தப்பட்டு அவர்களுக்கு நிறைய கிரேஸ் கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஒரு தாயை போல அரவணைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். நாமும் கூட நமக்காக போய் அடி வாங்குபவர்களை, நமக்காக உயிரை கொடுப்பவர்களை, நமக்காக பேசுபவர்களை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பிரச்சனை நம் நிமித்தமாய் சந்தித்திருக்கிற பொழுது அதிகமாய் அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கணும். நம்ம ஊழியத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஊழியத்தை எத்தனை பேர் நேசிக்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க, எத்தனை பேர் நமக்காக இந்த ஊழியத்துக்காக நிற்கிறாங்க. அப்போது நமக்காக அப்படி அவங்க நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம்முடைய உள்ளம் துடிக்க வேண்டும், அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும்.
அவர்களுக்காக நான் திறப்பில் நிற்க வேண்டும். இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ அன்புள்ள உள்ளங்களை கொண்டவர்களை நான் சந்திக்கும்படியாக, அன்பை ருசிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு அன்பு தெரியுமா? எவ்வளவு ஆழமான அன்பு! என்னை அதிகமாய் நேசிக்கிற எத்தனையோ பேர்களை நான் காண்கிறேன், இந்த ஊழியத்தை செஞ்ச ஒரே ஒரு காரணத்தை நிமித்தமாக. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு கேள்விப்பட்டேன்னு நான் கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. எப்படியாவது போராடி நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் அவர்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடமை. உங்களுக்காகவும் அப்படி ஜனங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கலாம். அவங்களாம் உங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருப்பாங்க, உங்களுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். தாவீது நல்ல உள்ள வந்ததுனால அவர் அங்கே அவளை பார்த்து, நீங்கள் தாடி வளர்ந்த பிறகு நீங்கள் வாருங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்களை சரியானபடிக்கு நடத்தினார். காயங்கள் ஆறுவதற்கு நேரத்தை கொடுத்தார் என்று நாம் காண்கின்றோம். இதை நம்ம பாராட்டணும். அங்கே பிறகு பாருங்கள், 1 நாளாகமம் 19:6. அப்பொழுது அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்ட பொழுது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலிருந்தும் தங்களுக்கு ரதங்களும் குதிரைகளும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி 32,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மெதேபுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். இதோட முடியல, இதோட முடிஞ்சால் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து தாவீது சார்பாக ஆறுதல் சொல்ல வந்தவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டு அதோட விடலை. இனி ராஜா கண்டிப்பாக சண்டைக்கு வருவார் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க. வந்துட்டு உடனே அந்த ராஜா ஆனூன் ராஜா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ராஜாவாக இருக்கிறார். அவர் 1000 வெள்ளி கொடுத்து அவர் மெசொப்பொத்தேமியாவிலிருந்தும் சீரியாவிலிருந்தும் ஏராளமான கூலிப்படையை அவர் கொண்டு வந்தார். 32,000 ரதங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான காலாட்படைகளை கூலிப்படையாக கொண்டு வந்து தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவோம் வாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நேற்று சோப்பாக்கு ராஜா, மெசொப்பொத்தேமியாவிலேருந்து வந்தவங்க சீரிய ராஜா, அவங்கெல்லாம் தாவீதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கூலியை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு தாவீதை கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்தாங்களாம். கூலிப்படையினர் என்பவர்கள் அந்த காலத்திலே இருந்தாங்கிறத அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுதும் கூலிப்படையினர் இருக்கிறாங்கிறத பேப்பரில் நம்ம பலமுறை வாசிக்கிறோம். யாரையாவது கொலை செய்யணுன்னா 5 லட்சம் 6 லட்சம் இல்லைனா 10 லட்சம் இல்லைனா எவ்வளோ பணத்தை கொடுத்து போட்டு தள்ளிடுறாங்க. அந்த கூலிப்படையினர் அந்த பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை குறிவைத்து ஆள் காட்டப்பட்ட உடனே இவன் தான் அப்படின்னோடனே பின்தொடர்ந்து வந்து நேராக வந்தவுடனே போட்டு தள்ளிடுறாங்க. இது கூலிப்படையினருக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்திற்காக அப்பாவிகளை கொன்று குவிக்கிற, சம்பந்தமே இல்லாதவர்களை கொன்று குவிக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். இது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம். பணத்திற்காக கொலை செய்வது, கூலிக்காக கொலை செய்வது என்பது மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வரும். அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனுடைய ஜீவனை எடுப்பதற்கு, சம்பந்தமே இல்லாதபடி ஒரு மனிதனோடு பகைத்து நின்று யுத்தம் செய்வதற்கு ஆண்டவர் மிகவும் அதை அருவருக்கிறார். முகாந்திரம் இல்லாமல் ஒருவனை பகைக்கக்கூடாது. அச்சமிஞ்சி உன்னிடத்தில் வாசம் பண்ண அயலானுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாதே. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா, முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஒருத்தனோட நீ வழக்காடாத. ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தா நீ வழக்காடினா பரவாயில்ல, உனக்கு ஒருத்தரும் தீங்கு செய்யாத ஒருத்தன்ட்ட நீ வழக்காடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இங்கே இந்த ராஜா அந்த கூலிப்படையினரை கொண்டு வந்தான். திரளாய் வந்தார்கள். கேவலம் காசுக்காக, வெள்ளி காசிற்காக, பணத்திற்காக அவங்களாம் திரளானபடிக்கு அங்கே சண்டை போட வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த உலகம் எவ்வளவு மோசமான ஒரு உலகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, கூலிக்காக நம்ம எதையுமே செய்ய வேண்டாம். ஒரு சம்பளங்கிறது வந்து கூலின்னு சொல்ல முடியாது. நம்ம வேலை பார்க்குறோம், மாதந்தோறும் சம்பளம் கொடுக்குறாங்க, அது கூலி கிடையாது. ஒருவேளை தினந்தோறும் நம்ம கொத்தனாராக இருந்து, இல்லைனா சித்தாலாக இருந்து, இல்லைனா ஆசாரியராக இருந்து, மீன் பிடிக்கிறவங்களாக இருந்து கடைசியில் பணம் கொடுக்குறாங்க, அது வந்து கூலி வேலை தான். ஆனால் அது வந்து தவறல்ல. அதை நான் உழைப்பிற்கு அவர்கள் ஏதோ கொடுக்குறாங்க. ஆனால் ஒருவரை கொலை செய்வதற்கு, ஒருவருக்கு விரோதமாய் பொய் சாட்சியாக எழும்புவதற்கு, ஒருவரை அழிப்பதற்கென்று சொல்லி கூலி வாங்கி கொண்டு நாம் செயல்படவே கூடாது. அது மிகவும் தவறான காரியம் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடவே கூடாது. ஒரு ரேட் வச்சுருக்காங்க,
அந்த காலத்தில் ஒரு மந்திரவாதி இருந்தார். அவருக்கு ஒரு ரேட்டை வச்சுருந்தாங்க. இப்படி வருவாங்க, நீ 10,000 கொடுத்தா அவன் கையை முடக்கிடுறேன், 20,000 கொடுத்தா 2 கையும் முடக்கிடுவேன், 40,000 கொடுத்தா காலையும் முடக்கிறேன், 1,00,000 கொடுத்தா ஒரு ஆளையை காலி பண்ணிடுறேன்னு சொல்லி செய்வனை செய்கிற ஒரு மனிதர் இருந்தார், ஒரு மந்திரவாதி இருந்தார். இப்பொழுது அவர் இல்லை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மந்திரவாதிகளும் இருக்காங்க. கூலிக்கு ஆவிகளை அனுப்பி செய்வனை செய்கிறவர், சம்பந்தமே இல்லாத நபர்களுக்கு விரோதமாய் செய்வனை செய்து ஆவிகளை அனுப்பி நாசமாக்குற, குடும்பங்களை நாசமாக்குற, பைத்தியமாக்குகிற, தற்கொலை செய்ய வைக்கிற, கொலை செய்ய வைக்கிற, உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிற ஆவிகளை அனுப்புகிற மந்திரவாதிகளும் இருக்காங்க. கூலிக்கு வாங்கி கொண்டு, பணத்தை வாங்கி கொண்டு, சம்பந்தமே இல்லாத, தெரியாத, முன்பின் தெரியாத மனிதர்கள் மீது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாதபடிக்கு ஆவிகளை அனுப்பி அவர்களை கொலை செய்கிற, ஆவிகளை வைத்து செய்வனைகளை செய்து அனுப்பி, ஆவிகளை அனுப்பி நாசமாக்குகிற எத்தனை பேர்களை நாம் காண்கின்றோம். ஐயோ, பரிதாபம் அல்லவா? அப்படி செய்யக்கூடாது அல்லவா? இன்னைக்கு மந்திரவாதம் என்பது என்ன, செய்வனை என்பது என்ன என்று நான் ஊழியத்தின் பாதையில் கண்கூடாக நான் காண்கின்றேன். 30 வருடம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் அந்த அனுப்பப்பட்ட ஆவி அது போகவே மாட்டேங்குது. என்னை இந்த நோக்கத்தோடு அனுப்பினார்கள், அதை செய்வேன்னு சொல்லி இந்த குடும்பங்களை சீரழித்து, திருமணத்தை சீரழித்து, பிள்ளைகளை சீரழித்து, பிஸ்னஸை சீரழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறது. கூலிக்காக அப்படி செய்கிற மந்திரவாதிகளை பார்க்கிறோம். கூலி படையினர் கொலை செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாம் வாசியை கேட்டவர்கள் யாருனே தெரியாது, தாவீதுக்கு விரோதமாய் கூலிப்படையாகி பொருந்தி வந்தார்கள், யுத்தத்துக்கு வந்தார்கள். இது தொடர்ச்சி அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக கூலிப்படையினர் வந்திருக்கிறதுனால நீங்கள் பயந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ரேட் பேசி உங்களை கொலை செய்யணும், இல்லை மந்திரவாதிகிட்ட போய் ரேட் பேசி அவனை அழிக்கணும், பிஸ்னஸ் அழிக்கணும்னு சொல்லி வைத்திருக்கலாம். அது கேள்விப்படலாம். நீங்கள் பயத்தோடு இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம். உங்களுக்கு ஒரு சேதாரம் வராது. தேவனுடைய பிள்ளைகளை கூலிப்படையினர் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை வரலாறு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கண்ணின் மணியை போல அவர் பாதுகாப்பார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. எனவே எப்பொழுதும் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவராக, உங்களை தப்புவிக்கிறவராக, பாதுகாப்பவராக, தாய்ப்பறவை சட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல ஆண்டவரும் உங்களை பத்திரமாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்புகிறீர்களா? கவலைப்படாமல் இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதை உங்கள் கண்கள் ஒவ்வொரு நாளும் காணும், உங்களை நடத்துவதை ஒவ்வொரு நாளும் காணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு விஷயம் ஊழியத்தில் என் கூட வந்த வாலிபனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு டாடா சுமாவில் வந்திருக்காங்க. எல்லோரும் அருவாளை வச்சுக்கிட்டு ஒரு 10-15 பேர் டாடா சுமாக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த வாலிபன் என்னிடத்துல சண்டே நான் சர்ச்சில் ஆராதனை கொடுக்க போகிறேன், பைபிளை கையில் வச்சுட்டு என்கிட்ட ஏறுறாரு. அப்போ நான் அவரை புல்லட்டில் போய் நான் கூப்பிட்டுட்டு, நான் இன்னொரு ஸ்டாப்பில் இன்னொருத்தரை ஏற்றிட்டு 3 பேரும், அவரும் பைபிளை கையில் வச்சுருக்கார், சர்ச்சுக்கு போகிறோம். மெசேஜ் கொடுக்குறதுக்கு இவங்க 2 சப்போர்ட்டு கூட வராங்க. பின்னால் அந்த கூலிப்படையினர் அருவாளை வச்சுட்டு வெட்டி கொலை செய்யணும் வராங்க. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை செய்தார். எங்கள் கையில் இருந்த பைபிளை அவர் துப்பாக்கியாக அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். பட்டப்பகலை கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இவங்க போகிறாங்களே, இவங்க எவ்வளோ மோசமான ஆட்களாக இருப்பாங்க. நம்ம போய் அருவாளை வெட்ட நினச்சி நம்மளை சுட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து பாதி தூரம் தேடி துரத்தி பின்னாலே வைத்தாங்களாம். அன்றைக்கு ஆண்டவர் செய்த ஒரே ஒரு காரியம், அந்த பைபிளை துப்பாக்கியாய் காண்பித்தார். இல்லைன்னா அவங்க போட்டு தள்ளியிருப்பாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது, சம்மந்தம் இல்லாத ஒரு நபருக்காக என்னுடைய ஜீவனும் போயிருக்கும். பிரியத்துக்குரியவர்கள், அதே நேரத்தில் கர்த்தர் பாதுகாத்தார். அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன். இதே போல் உங்களையும் ஆண்டவர் பாதுகாப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாவலுக்காக, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு பயம், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையில் மாட்டி கொலை செய்திருவாங்களோ, இல்லைன்னா வாழ்க்கை நாசமாயிருமா, வாழ்க்கை நாசமாயிருவோம். பிள்ளைக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கலாம். உங்களிடத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிறார். உங்களை ஆண்டவர், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பேன்ங்கிற உறுதியை ஆண்டவர் தாரார். அதனால் கலங்காமல் இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, எங்களோடு நீர் பேசி வருகிற அன்பான வார்த்தைகளுக்காக சோத்திரம் 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 ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருந்து எங்களை எவ்வளவு அதிசயமாக கர்த்தாவே நீர் பாதுகாத்து வருகிறீர். எவ்வளவு நல்ல காரியங்களை கர்த்தாவே நீர் செய்து வருகிறீர். அதற்காக நமக்கு சோத்திரம் ஐயா. உதவி செய்ய போய் உபத்திரம் வந்துருச்சப்பா. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் உதவி செய்ய போனதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அவங்க சும்மா இருந்திருப்பாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. உதவி செய்ய போய் எவ்வளவோ பிரச்சனைகள் ஐயா. மகத்துவ நிறைந்த தெய்வமே,
இந்த அருமையான நாளிலும் கூட உதவி செய்வதனாலே பிரச்சனைகளை வந்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். ஒரு பாவம் செய்யலை, உதவி செய்ய தான் போனாங்க. ஆனால் பிரச்சனை, கண்ணீர், கவலை, பகை, கோர்ட்டு கேஸ், வழக்குகள், இழப்புகள் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்றாடுகிறோம். தேவரீர் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களை காத்து நடத்தும்படியாக, வழி நடத்தும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் தரும்படியாக கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுதே அந்த வியாதிகளை நீக்கும்படியாக, அற்புத சுகத்தை, தெய்வீக சுகத்தை தந்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக, மகிழ்ச்சியாக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஐயா, மரண கட்டில் இருப்பவங்க, வியாதி முற்றி போய் இருக்குது, ஆண்டவர் உயிர் போயிட்டு இருக்குது, அப்படிப்பட்டவர்களையும் தொட்டு நீர் அற்புதமாய் சுகத்தை தார். தலையில் அடிபட்டுட்டு, முதுகெலும்பில் அடிபட்டு பல வருஷமாக படுக்கையாகவே இருக்கிறாங்க, நடக்கவே முடியாமல் இருக்கிறாங்க. கர்த்தாவே அவர்களை மறுபடியும் எழுப்புங்க. கோமாவில் இருக்கிறவங்களை மறுபடியும் எழுப்புங்க. புது வாழ்க்கையை தாருங்க. உம்மாலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றும் இல்லை, சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்று இல்லை, துரத்த முடியாத பிசாசு என்று ஒன்று இல்லை. அப்பா, பிசாசு போராட்டங்களை சிக்கியிருக்கிற பிள்ளைகள், டிப்ரெஷன் இருக்கிற பிள்ளைகள், ஒரே ரூமில் அடைச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர் விடுக்கிற கண்ணீரை கண்டு அவர்களை கர்த்தாவே நீர் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஏசப்பா, அப்படியே பிள்ளைகளுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, பிஸ்னஸை இழந்து இந்த நாளில் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவித்து நிற்கிற பிள்ளைகள், அப்பா, கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கும். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் சூழ்நிலைகளை மாற்றும், கண்ணீரை துடைத்தரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். ஐயா, எப்படியாவது ஆண்டவரை தோத்திரம் ஐயா, வருமானத்துக்கான, நிரந்தரமான வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்கி தாரும். கடன்களை அடைக்க உதவி செய்யும். சாபம் வேண்டாம், வட்டி வேண்டாம், இஎம்ஐ வேண்டாம், பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். மதந்தோறும், நாள்தோறும், வாரந்தோறும் மீதம் எடுக்கிற பணத்தை என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிற அளவிற்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கல்லாப்பட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கட்டும், குவிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். ஐயா இறைவா, தகப்பனே சோத்திரம், படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிபத்தின் பாவங்கள், பொல்லாத உலகம், போதைகள் நடமாடுது, கஞ்சா நடமாடுது. நீங்கள் தான் அவங்களை பாதுகாக்கணும். மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்கள், வாலிபுகளை விட்டு விட்டு ஓடி போகிற பிள்ளைகளை பார்க்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அவன் மனம் திரும்பட்டும் ஐயா. பெற்றோருடைய உழைப்பு, பாசம் வீணாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. வயதான காலத்தில் இருப்ப கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. இந்த காலமாய் திருமணமாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது நல்ல காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்த தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜபடத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குறி முதியோரிடத்தை ஜபத்தினாலும் காணிக்கையிலும் தாங்குகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோரிடத்தில் அநேக இடங்கள் உண்டே, தங்கவருக்கு அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அன்யோன்ய ஐக்கியப்படாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.